வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். விரிசல் இல்லாமல் இலகி போகாமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவிளக்கு ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை திருவிழாக்களில் ஏற்றுறது வழக்கம். நம்ம உடலில் ஏதாவது வலி இருந்தாலோ இல்லை குலதெய்வத்துக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாவிளக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நெய்வேத்திய ரெசிபி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பொன்னி பச்சரிசியில் தாங்க செய்யணும். சில பேர் திணையரிசிலையெல்லாம் செய்வாங்க முருகனுக்கு செய்யும்போது. நம்ம இன்றைக்கி அம்பாளுக்கு தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பால் நான் எடுக்கிறேனோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்யும்போதும் அதே அளவுகளில் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ இந்த அரிசியை நல்லா 2-3 வாட்டி களைஞ்சி இருத்துட்டு நான் ஒரு 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அரிசி ஊற வைக்கிறது கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு வெடிப்பு வராமல் இருக்கும். நம்ம செய்யும்போது மாவு வெடிப்பு வராமல் இருக்கும். அரிசி நல்லா ஊறி இருந்தால் நல்லா அரைச்சி நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நிழல் உணர்த்தி எடுத்துக்கலாம். ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் காய வைங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா உணர்த்தி எடுத்துட்டு கையில் தொட்டு பார்த்திங்கன்னா 1-2 அரிசி கையில் ஒட்டணும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1-2 அரிசி கையில் ஒட்டுது. இதுதான் பக்குவம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இந்த அரிசிக்கு வெல்லம் எவ்வளோ சேர்க்கணும், இல்லை வெல்லம் சேர்க்குறீங்களா நாட்டு சர்க்கரை சேர்க்குறீங்களா அது உங்கள் விருப்பம். இப்போ நான் மண்டை வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். மண்டை வெல்லத்தை நான் நொறுக்கி வச்சுருக்கேன். ஏன் மண்டை வெல்லத்தை சேர்க்குறேன்னா இது ஒரு ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இந்த அரிசியோட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது சலிக்க தேவையில்லைங்க. சலிச்சிட்டோன்னா ரொம்ப இலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சலிக்கெல்லாம் போகிறதில்ல. அப்படியே தான் நான் அரைச்சி செய்ய போகிறேன். அப்படியே அரைச்சி செஞ்சாலுமே நமக்கு வெடிப்பு வராது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கையால் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கோலம் போடுற அளவுக்கு இருக்கணும். மாவும் நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு, எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப் நான் நிறக்க தான் வெல்லம் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு போட்டு நல்லா பொடிச்சு வச்ச வெல்லம் தான் இதோடு போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க வெல்லத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். இலகி போகலை. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப்பு போட்டு அரைச்சேன். அதில் இலகி போகலை. திருப்பி ஒரு 1/4 கப்பு, மொத்தமாக 1 கப்பு நிறக்க எடுத்திருக்கேன். போட்டு இந்த மாதிரி 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப்பு வெல்லம் எடுங்க, கரெக்டாக இருக்கும். நாட்டு சக்கரை எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு உருட்டுறதுக்கு வரும். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயங்க, நம்ம தண்ணி சேரவே கூடாது. தண்ணி சேர்ந்துச்சுன்னா இலகி போயிடும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்மளோட கை சூட்டுலேயே தான் முதல்ல இந்த மாவை நல்லா பிசையணும். நல்லா அந்த நெய்யை ஊற்றி பிசையணும். நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அது நல்லா உருட்டுறதுக்கு வந்தாலும் திருப்பி நெய் ஊற்றி நம்ம நல்லா பிசையணும். ஓவராக நெய் ஊற்றிடாதீங்க. நான் 1 கப் அரிசிக்கு ஒரு 4 டீஸ்பூன் தான் எனக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் மண்டை வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே ஒரு இலகுன தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் இது சேர்க்கலை நிறையா. பாருங்கள், இப்போ நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கை சூட்டுலேயே அது நல்லா உருட்டுறதுக்கு வரும். கையில் ஃபஸ்ட்டு வச்சு உருட்ட வேண்டாம், கையில் வச்சு நல்லா அமுக்குங்க. அமுக்கி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பு பண்ணுங்கள். எப்போவுமே இரட்டை விளக்காக தாங்க ஏற்றணும். மாவிளக்கு போடுறப்போ ஒத்த விளக்காக ஏற்றுறது எங்கெல்லாம் வழக்கம் இல்லை. அதனால் 2 உருண்டையாக நான் செஞ்சுக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. 1 கப்பு அரிசி, 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி சேர்த்தது நல்லா 2 உருண்டை தாராளமாகவே நல்ல பெரிய உருண்டையாக வருது. சில பேர் ஒரு சட்டி அகலத்துக்கு உருண்டை செஞ்சு வச்சு போடுவாங்க. அது அவங்கவுங்க வழக்கம். நான் எப்போவுமே இந்த ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முதல் வெள்ளி இல்லைன்னா கடை வெள்ளி இல்லைன்னா 3ஆம் வெள்ளி நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு வச்சு வீட்டில் சாமி கும்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குலதெய்வத்துக்கு நம்ம இந்த விளக்கு போடணும். பாருங்கள், கையில் நல்லா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வெடிப்பு வராது. ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிட்டு எல்லா மாவையும் அதில் எடுத்து வச்சு ஒட்டி விட்டுருங்க. கரெக்டாக இருந்துச்சுங்க. எனக்கு
1 கப் அரிசி 2 உருண்டை கரெக்டாக வந்துச்சு. மிச்சம் இருக்க அந்த மாவையும் எடுத்து அதில் ஒட்டி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிக்கிட்டு உருட்டுறப்ப மேலேயும் நல்லா வெடிப்பு வராது, 2வது ஷைனிங்காக இருக்கும். விளக்கு செஞ்சு வச்சிங்கன்னா அப்படியே அச்சில் வார்த்த மாதிரி நல்லாயிருக்கும். இது நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு நல்லா சுத்தமான பாத்திரத்தில் எச்சிப்படாத பொருட்களை வச்சு, எச்சிப்படாத பொருட்கள்னால் அரிசி, நெய், வெல்லம் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்யணுங்க சாமிக்கு செய்கிறப்ப. எங்கள் ஊர் திருவிழாக்கள்ல எல்லாம் இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு வச்சு வயிற்று வலியோ இல்லை தலைவலியோ கால் வலி கை வலி எந்த பகுதியில் வலி இருக்குதோ அதுக்கு மாரியம்மனுக்கு நேராக படுக்க போட்டு மாவிளக்கை போடுவாங்க. அது வந்து அப்படியே வந்து அந்த வலி பிரச்சனை எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் மாவிளக்கு போடுவாங்க. எல்லாமே நம்பிக்கை தானே. இப்போ நல்லா உருட்டி கையில் நெய் தடவிட்டு உருட்டிட்டு ஸ்பூனை வச்சு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி ரவுண்டாக அப்படி ஸ்கூப் பண்ணி அந்த மாவை எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி கையால் இப்படி நல்லா பிடிச்சி விட்டுருங்க. வெடிப்பு வராது. நெய் தடவி விட்டு அப்படியே நம்ம எப்படி சொப்பு சாமான் செய்கிறோம் அது மாதிரி நடுவில் அப்படி நல்லா அமுக்கி விட்டு வச்சுட்டிங்கன்னா வெடிப்பே வராது. நீங்கள் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு குழி பறிச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா 4 பக்கமும் வெடிப்பு வந்துடும். இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெடிப்பு வராது. நல்லா பாருங்கள், செஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு வெடிப்பே வரல. இப்போ நம்ம பொட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே ஒத்தப்படையில் தாங்க பொட்டு வைக்கணும். மாவிளக்குக்கு 3 இடத்துல நான் வச்சுக்கிறேன். நல்லா நம்ம வந்து எதுக்கு நான் வந்து கொஞ்சம் அகலமாக குழி பறித்து விளக்கு செஞ்சுருக்கேன்னா, நல்லா நம்ம ஏற்றி வச்சோன்னா நல்லா ஒரு 1 மணி நேரம் எரியறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி அந்த மாவை எடுத்துட்டேன். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தாங்குங்க இந்த குழியில். நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. நெய் ஊற்றி நம்ம வந்து மாவிளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. மாவிளக்கு ஏற்றி நம்ம வழிபடுறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இது. வீட்டில் வந்து நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்தை நினச்சி நம்ம இந்த மாவிளக்கு ஏற்றணும். அரிசி வந்து பிரம்மஸ்வரூபம். அதில் சேர்க்கப்படுற வெல்லம் ரொம்ப இனிமையை குடிக்கக்கூடாது, அதாவது இறை குணத்தை குடிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நெய் வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம். இதில் ஏற்படுற தீபம் வந்து நம்ம ஏற்றுற தீபம் அக்னி பகவான சக்தியை குறிக்கிறது. சைவ சக்தி அனைத்தும் நிறைஞ்ச இந்த பொருட்களை கொண்டு நம்ம வந்து மாவிளக்கு செஞ்சு வழிபட்டால் அந்த மாவிளக்கில் நம்ம நினைக்கிற தெய்வம் ஜோதி ஸ்வரூபமாக வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதை செஞ்சு சாமி கும்பிடுங்க. எந்த நைவேத்தியமுமே எனக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாவிளக்கை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க. எல்லாராலையுமே ஏழை பணக்காரன் அப்படின்னு எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. நம்ம அம்பாளுக்கு கோவிலில் போய் செய்ய முடியாதவங்க வீட்டிலே செஞ்சு வச்சு உங்கள் குலதெய்வத்தையோ நீங்கள் விரும்புகிற தெய்வத்தையோ நினச்சி இந்த மாவிளக்கை போடுங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்ம எதை நினச்சி நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம கை ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மாவிளக்கு ரெசிப்பியை நான் உங்களுக்கு சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியும்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டேன். கோவிலுக்கு எங்கள் குலதெய்வம் வந்து கோவில் அங்கே எட்டி இருக்குது. நான் பக்கத்தில் இருக்க அம்பாளுக்கெல்லாம் மாவிளக்கு போடுறது வழக்கம். வீட்டு தெய்வத்தை முதல்ல கும்பிடணும். ஆடி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம கும்பிட்றது ரொம்ப சக்தியை தரும். வீட்டில் வந்து அந்த குட் வைப்ரேஷன் நமக்கு நிறையவே கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இந்த சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறது மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கும் அது வந்து தெரிய வரும். அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்வேன். என் பையன்தான் இதுக்கு பத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாரு. ரொம்ப உபயோகமான இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.